Hi friends, இன்னைக்கு நம்ம Femi Anion Napkin பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இது பத்தின வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ Femi Anion ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணது வந்து XXL Napkin. இதை பற்றின வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து Pantyliner பற்றியும் நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பற்றி லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Femi Anionலேயே வந்து XL பேட் வந்து எப்படி இருக்குது, ஸோ இதோட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது, இது வந்து XXLோட சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன், ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து XXL போகாமல் எப்போவுமே வந்துட்டு XLக்கும் போகலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு, ஏன்னா நமக்கு XXL உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒன்லி 10 பேட்ஸ் தான் இருக்குது. பட் XLல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேட்ஸ் 12 பேட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து ரேட்ஸ் எல்லாம் ரிவைஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு கொரியர் சார்ஜ்லேருந்து எல்லாமே வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து அந்த XL பேடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ரொம்ப குட்டியாகவும் இருக்கும், 12 பீஸ் இருக்கும், ப்ளஸ் 280 mmன்னு சொல்லுவாங்க. இந்த XXL வந்து 320 mm வரும். ஸோ இது 280 mm. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜிங் தான், சேம் டெக்னாலஜி. இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, மிஸ்ஸிங் கிடையாது. XXLல என்ன இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, XLல வாங்கினா என்ன இருக்க போதோ, அதில் இருந்து ஏதாவது ஃபீச்சர் மிஸ்ஸிங்காக இருக்க போதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே சேம் தான். இந்த ரிவைஸ் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ண ப்ரைஸு, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. சேம் பேக்கேஜிங் தான். இதே மாதிரி ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு வந்து என்னென்னா 10 பேட்ஸ்க்கு பதிலாக 12 பேட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஜஸ்ட் இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மல் நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் வாங்குவீங்கள்ல, அதர் பிராண்ட்ஸ் ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர் அந்த மாதிரி இதில் XL வாங்கியிருப்பீங்க இல்லையா, நார்மல் பேடு, அந்த சைஸ் தாங்க இதுவும் இருக்கும். இதில் வந்து குறைவுலாம் கிடையாது, சேம் அதே மாதிரி சைஸ் தான் XLனாலே XL பேடு எப்படி மற்ற பிராண்ட் விற்கிறாங்களோ அதே பிராண்டில் தான் ஃபெமியும் நமக்கு XLல வருது. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு XXL இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரேட்டும் வந்து உங்களுக்கு சேம் தாங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து அதர் பிராண்ட் எடுத்திருக்கேன் இதோடது XL. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சேம் டு சேமாக இருக்குது. கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. சேம் சைஸ் தான் நமக்கு வந்து வருது. நமக்கு குவாலிட்டி தான், நம்மளோட ஃபெமியோட குவாலிட்டி நமக்கு இருக்கும், மற்றபடி சேம் தாங்க. நெக்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் ரேட்டெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், இதில் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஜாயின் பண்ணோன்னா இதுதான் வந்து ஜாயினிங் கிட்டு. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்மளோட ரிவைஸ்டு ப்ரைஸு, கொரியர் சார்ஜு. இப்போ சைஸஸ்லாம் இப்படி தாங்க வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.